பாடல் எண் 2. தலைவனேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலிது. விடியலேந்தும் தீபங்கள் தலைவனேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலிது. தியாக நினைவினை வாழும் வழிது. வாழ்வின் பொருளினை உணரும் மொழிது. இணைந்திட இறைவனில் அழைக்குது. ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. தீபங்கள் தலைவனேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலிது. தியாக நினைவினை வாழும் வழிது. வாழ்வின் பொருளினை உணரும் மொழிது. இணைந்திட இறைவனில் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம் கொடியில் இணையும் கிளைகள் நாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம் கொடியில் இணையும் கிளைகள் நாம் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆயன் அழைத்ததால் ஒரே மந்தையானதால் ஒரே மாண்பு உன்னில் என்னில் உணர்த்த சொல்லுது. ஒரே வார்த்தை கேட்பதால் ஒரே ரத்தம் மீட்பதால் ஒரே பணியில் இணையும் கைகள் உலகை வெல்லுது. ஒரே அன்பில் உறைவதால் ஒரே அமைதி நிறைவதால் ஒரே அன்பில் உறைவதால் ஒரே அமைதி நிறைவதால் வெள்ளமாய் நீதி மண்ணில் வழியுது. விண்ணகம் ஆசி நம்மில் பொழியுது. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம். திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம். குருகுல
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் பலியில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. விடிய தேங்கும் தீபங்கள் தலைவனே சுசீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலியிடு. தியாக நினைவினை வாழும் வழிது. வாழ்வின் பொருளினை உணரும் மொழிது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. அன்பை விளக்காக தாங்கி ஆர்வத்தை மெய்யாக வார்த்து கனிவை திரியாக நிறுத்தி நற்கருணையை ஒளியாக ஏற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் திகழ்ந்து திருவிருந்து மகிமையை உணர திருப்பலியை நிறைவேற்ற ஆவலோடு வந்திருக்கும் அருட்தந்தை பிரிமஸ் சிங் அவர்களை திரு ஒளி ஏற்ற மாண்புடன் அழைக்கின்றோம். நற்செய்தியை எம்முள் விதைத்திட நற்கனியாய் பலன் கொடுத்திட மறையுறை ஆற்றவிருக்கும் அருட்பணி பெனிட்டோ அவர்களை மறையொளி ஏற்ற மாண்புடன் அழைக்கின்றோம். இறை இயேசுவை உள்ளத்தில் ஏற்றிட நற்கருணையை நாவினில் சுவைத்திட முதல் திருவிருந்தை வழங்க வந்திருக்கும் அருட்பணி ரஃபேல் அவர்களை நல்லொளி ஏற்ற ஆர்வமுடன் அழைக்கின்றோம். குறையாத அன்பும் நிறைவான பாசமும் நிலையான நேசமும் கொண்டு நாளும் வழிநடத்தும் பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் அலோசியஸ் அவர்களையும் எங்கள் மண்ணின் மைந்தர் அருட்பணி பிரான்சிஸ் அவர்களையும் அன்பொளி ஏற்ற கனிவாய் அழைக்கின்றோம். சேவையை செல்வமாய் போற்றி தீயாக தீபமாய் ஒளிரும் அருட்சகோதரி தியாக தீபமாய் ஒளிரும் அருட்சகோதரி ஸ்டானி அவர்களை அர்ப்பண ஒளியேற்ற ஆவலுடன் அழைக்கின்றோம். அன்பின் அடித்தளமாய் பண்பின் ஊற்றாய் திகழும் பெற்றோர்கள் சார்பாக திரு மரிய பிரான்சிஸ் மற்றும் திருமதி மஞ்சு அவர்களை மகிழ் ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மறை அறிவை ஞானமாய் புகட்டி
நல்லுரைகளால் வழிநடத்திய ஞான ஆசிரியர்கள் சார்பாக இனியவள் ஆஷிகா அவர்களையும், நற்கருணை நாதரை தம் நாவினில் ஏற்று வாழ்வினில் போற்றிட ஆவலோடு காத்திருக்கும் முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகள் சார்பாக இனியவள் ஆஷிகா அவர்களையும் இறையொளி ஏற்ற புன்னகையுடன் அழைக்கின்றோம். அன்பில் விளைந்திடும் அகவொளி, ஆவலை தூண்டிடும் அறிவொளி, ஈகை தந்திடும் இன்னொளி, நன்மையால் நிறைந்திடும் நல்லொளி, இன்று ஏற்றிய அகல் ஒளி, எங்கும் ஒளிர்ந்திடுக, பிறர் வாழ்விலும் மிளிர்ந்திடுக. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. காலை உதயம் கண்களுக்கு புதுமை, குயிலின் ஓசை செவிகளுக்கு இனிமை, வீசும் தென்றல் உடலுக்கு குளுமை, நற்கருணை எம் வாழ்விற்கு மேன்மை. நற்கருணை நாதனை நாவினில் உணர்ந்திட இறையில்லம் நாடி வந்திருக்கும் பங்கு மக்கள் அனைவரையும் முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இன்று நற்கருணை இறையில் நிலைத்திட என்ற மைய சிந்தனையை தியானித்து செயல்படுபவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்கருணை நாவினால் பெற்று ஆன்மாவால் சுவைக்கப்படுவது, அகிலம் காத்திடும் ஆண்டவரின் அன்பை எடுத்து எம்புவது. அன்று மாபெரும் விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்களின் சோர்வினை நீக்கி புது பலன் கொடுக்க மன்னா என்னும் அப்பம் கடவுளால் அருளப்பட்டது. நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோ இவ்வுலக மக்கள் மீட்பு பெற்று புதுவாழ்வு வாழும் பொருட்டு தம்மையே அப்பரசமாக கையளிக்கின்றார். ஆம், இயேசு நமக்காக தன்னையே தியாகம் செய்ததன் அருள் அடையாளம்தான் நற்கருணை. அத்தகைய மாட்சிமை மிக்க நற்கருணையின் மேன்மை உணர்ந்து உட்கொள்ளும் போது நாம் இறைவனில் நிலைப்படுத்துவோம் என்பது திண்ணம். எனவே இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளும் நாம் மறு கிறிஸ்துவாக மாறவும், கிறிஸ்துவின் விழுமியங்களை உள்ளத்தில் ஏற்றிடவும், நற்கருணை வழியாக இறையில் நிலைத்திடவும் அருள் வேண்டியவர்களாக திருப்பலியில் பக்தியோடு இணைவோம், இறையருள் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நாள் திருப்பலியை தலைமையேற்று ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை பிரேமசிங் அவர்களையும், மறைவுரையினால் நம்மை சிந்திக்க அழைக்க இருக்கின்ற அருள்பணி பெனிற்ற அவர்களையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்கருணை வழங்க இருக்கின்ற அருள்பணி ரஃபேல் அவர்களையும், நம்முடைய அன்பின் பலியிலே பங்கேற்க இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற மண்ணின் மைந்து அருள்பணி பிரான்சிஸ் அவர்களையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றேன். நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் உரித்தாக்கின்ற வேளை, இந்த முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசிரிக்கும்படியாக, அவருடைய பெற்றோர் ஞான பெற்றோர் குடும்பத்தாரை ஆசிரிக்கும்படியாக, இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து காக்கும்படியாக இத்திவையில் பயிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இதில் ஆண்டவர் பாலை நிலத்தில் பசியால் சோறுற்ற இஸ்ரேல் மக்களுக்கு காடைகளையும் மன்னாவையும் பொழிந்ததையும் அவரவர் தம் தேவைக்கேற்ப நிறைவாய் சேகரித்து கொள்ளட்டும் என்று கட்டளையிட்டதையும் விவரிக்கும் வாசக வரிகளை கவனமாய் கேட்டு தியானிப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அழகு 16 இறைமுத்துக்கள் 10 முதல் 18 முடிய. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள். அப்பொழுது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீங்கள் அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டனர். காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த பொழுது பாலை நிறப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உண்ணவதாக தந்த அப்பம் இதுவே. மேலும் ஆண்டவரிட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவிற்கே இதில் நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்திலுள்ள ஆள்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபொழுது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடவில்லை. ஒவ்வொருவரும் தான் உண்ணும் அளவிற்கே சேகரித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 10. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. கவிட்டாத நீர்ச்சுனையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும்
துணையாகவே கவினூறு பாடுவே. கருணை நிறைந்த பார்வை போதும் அகந்தை அழிக்கிறேன். அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன். உதயம் தேடும் மலராயிரம் நினைவில் வாழுவேன். புவியில் விழுந்த விதையாய் உலகில் விருட்சம் தேடுவேன். கருணை நிறைந்த பார்வை போதும் அகந்தை அழிக்கின்றேன். அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன். உதயம் தேடும் மலராயிரம் நினைவில் வாழுவேன். புவியில் விழுந்த விதையாய் உலகில் விருட்சம் தேடுவேன். நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வின் தஞ்சம். உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தெவிட்டாத நீர்ச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ. நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம்தோறும் வாழ்த்துவேன். சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பவுலடியார் கொரிந்து நகரில் கிறிஸ்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிளவுகளை கண்டித்து ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கெடுக்கும் முறையை நெறிப்படுத்தும் விதமாய் சிலர் பசியாய் இருக்கும்போது வேறு சிலர் உண்டு குடித்து மகிழ்வது திருவை இழிவுபடுத்தும் செயலென்றும் ஆண்டவர் ஏற்படுத்திய அப்பரச உணவை உண்ணும் போதெல்லாம் அவருடைய இறப்பை அறிக்கையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தும் வாசகரிகளை சிந்தையிலேற்றி வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 11 இறைமுத்துக்கள் 17 முதல் 26 முடிய. இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையை மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில்
நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவருக்கு முந்தைய உண்டு விடுகிறார்கள். இதனால் சிலர் பசியாக இருக்க, வேறு சிலர் குடிவரியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துவீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடம் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நற்செய்தியாளர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 6 இறை வார்த்தைகள் 48 முதல் 58 முடிய. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூற்பிரிவு 6 இறை வார்த்தைகள் 48 முதல் 58 முடிய. அந்நாட்களில் இயேசு கூறியது, வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முதல் திருவிருந்து பெறுகின்ற அன்பு குழந்தைகளை, உங்கள் அனைவருக்குமே திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையப் போகின்றது. பல நாட்கள் இந்த நாளுக்கெனவே நீங்கள் உங்களை தயாரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோரும் அதிகமாக உங்களுக்காக சிரமங்களை ஏற்றிருப்பார்கள். ஏராளமான தயாரிப்புகளை இன்று உங்களுக்காக செய்திருப்பார்கள். சுவையான விருந்தும் தயாராக இருக்கும். இன்னும் ஒரு வகையில் அறுவடை விதைத்தவற்றையெல்லாம் அறுவடை செய்கின்ற ஒரு அறுவடை நாளாகவும் இன்று இருக்கும். நிறைய இடங்களில் போய் அரை பவுன் ஒரு பவுன் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. என்று அது எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய நாள். திருப்பலி முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே உங்களுடைய உடல் முழுவதும் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு தங்கம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். ஆனால் இது எல்லா செல்வங்களையும் விட, தங்கத்தையும் விட மேலான ஒரு செல்வத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்கிறார். ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இன்று அப்ப ரச வடிவிலை திருவுணவாக அருமருந்தாக உங்களிலே எழுந்து வரப்போகின்றார். ஆகவே இந்த நாளிலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளை விடவும் ஒப்பற்ற ஒரு நிகழ்வு இன்று இங்கு நடைபெற இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். 6 பிள்ளைகள், உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போதான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வானதூதர்களைப் போல வெள்ளை உடை தரித்து அழகாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக இதே போல் வெள்ளை உடை தரித்து ஆலயத்திற்குள்ளாக வந்திருந்தீர்கள். ஞாபகம் இருக்கா? எப்போ வந்தீங்க? ஞாபகம் இருக்கா? வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இதே போல் வெள்ளை உடை தரித்து ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கீங்களா? ஞாபகம் இல்லை. வந்திருக்கா? தம்பி ஒரே ஒருத்தன் வந்திருக்கிறான், மற்றவங்கெல்லாம் வந்ததே இல்லை. வந்திருக்கீங்களா? வரலையா? வந்திருக்கீங்க. அப்படி தான். எப்போ? திருமுழுக்கு திருவெள் சாதனத்தின் போது. அன்னைக்கு இதே மாதிரி ஒரு மெழுகுத்திரியை நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க, சின்ன பிள்ளைங்க. அதனால் உங்களுடைய பெற்றோரிடத்தில் அந்த ஒளியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கும். மெழுகுத்திரியில் அருள் பணியாளர் சொல்லி கொடுப்பார். விசுவாசத்தை காக்கும் பொருட்டு இந்த ஒளியானது உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் என்னால் வாழ அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கிடத்தில் கொடுப்பதற்கு பதிலாக உங்களுடைய சார்பாக உங்களுடைய பெற்றோரிடத்தில், ஞான பெற்றோரிடத்தில் இந்த ஒளியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அதே ஒளியை இன்று நீங்கள் சுமந்து இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் என்பதனை இன்று நீங்கள் பிரகடனம் செய்கின்றீர்கள். நல்ல வெள்ளை உடையோடு அமர்ந்திருக்கின்ற போது அது வானதூதர்களை வெளிப்படுத்துவதென்ற ஒரு வெளி அடையாளம், தூய்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். திருமுழுக்கின் போதும் ஒரு வெள்ளை உடை என்பது உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். உங்களுடைய தூய்மையான வாழ்வை அது வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். அதே போல நீங்களும் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்ற உணர்வோடு தான் வெள்ளை உடையும் அணிந்து வந்திருக்கின்றீர்கள். அன்பு குழந்தைகளே, முதல் முறையாக ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிருந்திலே பங்கெடுக்க இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு சில நல்ல மனிதர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். இதுவரையில் எத்தனை திருவெள் சாதனங்கள் பெற்றிருக்கிறீங்க? எத்தனை திருவெள் சாதனங்கள் பெற்றிருக்கிறீங்க? 1 2 3 4 5. எதெல்லாம்? ஏதாவது திருவெள் சாதனம் பெற்றிருக்கீங்களா? ஆமாம். எதெல்லாம்? உறுதி பூசலா? கொஞ்சம் சத்தமாக சொன்னால் எனக்கு கேட்கும். திருமுழுக்கா?
திருமுழுக்கு பெற்றிருக்கிறீங்க, அப்புறம் ஒப்புரவு அருள் சாதனம் பெற்றிருக்கிறீங்க, எப்படி தானே? ஒப்புரவு அருள் சாதனம், முதன்முறையாக ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுகின்றவர்களுடைய பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கிறார், தெரியுமா? முதன்முறையாக ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுகின்றவர்களுடைய பாதுகாவலர் நல்ல தெரிந்த ஒருத்தர் தான். மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 காய தந்தை அப்படின்னு அவரை அழைப்பார்கள். 5 காய தந்தை. யாரு? தந்தை பியோ, பாதிரே பியோ என்று சொல்வார்கள். அவர் தான் முதல் முறையாக ஒப்புரவு அருள் சாதனம் செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பாதுகாவலர். சரி, அப்போ இன்னைக்கு என்ன திருவருள் சாதனம் பெற போகின்றீங்க? திருவிருந்து, அப்படிதானே? இந்த திருவருள் சாதனம் பெறுகின்றவர்களுக்கும் பாதுகாவலர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? முதல் முறையாக திருவிருந்து பெற இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாதுகாவலர் யார்? கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸா? அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஓகே, முதன்முறையாக திருவிருந்து பெறுகின்றவருடைய பாதுகாவலர்களாக 2 பேர் இருக்கிறாங்க. முதலாவதாக புனித தார்சியூஸ். அதுதான் அதாவது திருச்சபையுடைய தொடக்க காலத்திலேயே முதல் திருவிருந்து பெறுகின்றவருடைய பாதுகாவலராக அறியப்படுபவர் புனித தார்சியூஸ் தான். 3ஆம் நூற்றாண்டில் வேத கலாபனை அதிகமாக இருந்த ஒரு நேரத்தில், எப்போது மறைசாட்சியம் என்பது தெரியாத நிலையிலே பல கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களுக்காக திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களுக்காக அந்த திருவுணவு வழங்கப்பட ஆயத்தமாகின்றது. ஆனால் இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த கைதிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த நற்கருணையை கொண்டு கொடுப்பது யார்? ஏனென்றால் வேத கலாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், யாராவது இவர் கிறிஸ்தவரின் அடையாளப்படுத்தப்பட்டால் அவருக்கும் சிறை தண்டனையும் மரணமும் நிச்சயம். மறைவாக சென்றுதான் இந்த நற்கருணையை வழங்க வேண்டும். யார் இந்த பொறுப்பை எடுத்து செய்வார்? யார் அவர்களுக்கு அதை கொண்டு கொடுப்பார்? எல்லோருமே தயக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறுவன் முன் வருகிறான். ஒரு சிறுவன், நான் அந்த திருவுணவை கிறிஸ்தவர்களுக்கு, சிறையில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறுவன் முன் வருகிறான். எல்லாருக்குமே ஆச்சரியம். பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நீ சின்ன பையன், நீ எப்படி இதை செய்வாய் என்று சொன்னபோது அவன் சொன்னான், திடமாக நான் கண்டிப்பாக இந்த பணியை செய்வேன், அவர்களுக்கு அந்த நற்கருணையை கொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு துணியில், வெள்ளை துணியில் நற்கருணையானது பொதிந்து அவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது. பத்திரமாக எடுத்து சொல்கிறான். செல்லுகின்ற வேளையில் ஒரு விளையாட்டு மைதானம், அங்கே பல சிறுவர்கள், இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவன் எதையோ பொத்தி வச்சு எடுத்துட்டு போறானே என்று ஒரு ஆர்வத்தோடு இவனிடத்தில் கேட்கிறார்கள், என்ன கொண்டு போற? ஒளிச்சு கொண்டு போறிய, என்ன கொண்டு போற? இவன் சொல்கிறான், நான் எதையும் கொண்டு போகல, ஒண்ணுமில்லை என்று சொல்கிறான். ஆனால் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. இவன் எதையோ மறைத்து வைத்து எடுத்துக்கொண்டு போகிறானே, என்ன என்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியினால அவனை கீழே தள்ளி அவன் என்ன கொண்டு போறான் அப்படிங்கிறத எடுத்து பார்க்க முற்படுகிறாங்க. அந்தோ பரிதாபம், அங்கே கிடந்த ஒரு கல்லில் அவன் தலை மோதி அந்த இடத்திலேயே தார்சியூஸ் இறந்து போய்விடுகிறான். அந்த கலவரத்திலும் கூட அவன் என்ன கொண்டு போனான் அப்படிங்கிறத துணியை விரித்து பார்க்கிறாங்க, எதுவுமே இல்லை. நற்கருணை ஆண்டவர் மறைந்து விட்டார். ஒரு அவசங்கை அங்கே ஏற்பட்ட போது, நற்கருணைக்கு ஒரு அவசங்கை ஏற்பட்ட போது, தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த ஒரு அவசங்கை நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த தார்சியூஸ் அந்த உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிவோடு இருந்தான். முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளையுடைய பாதுகாவலராக புனித தார்சியூஸ் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார். இன்னொரு புனிதர் இருக்கிறாங்க. இவர் ஒரு பெண்மணி. இவருடைய பெயர் புனித எமல்டா. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனித இவங்க. இவருடைய வாழ்விலும்
இவங்க எப்படி நற்கரணையை, அந்த நற்கரணை பக்தியை வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. சிறு வயதிலேயே, அதாவது 5 வயது அவர்களுக்கு இருக்கின்ற போதே, 5 வயது இருக்கின்ற போதே நற்கரணை பெற வேண்டும் என்பது தீராத ஒரு ஆசை, ஒரு ஆவல், நற்கரணை பெறணும் அப்படின்னு. நம்ம ஊர்களில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, சில நேரங்களில் அப்பாவோ அம்மாவோ நற்கரணை பெறுவதற்காக வரும்போது சின்ன பிள்ளைங்க கூடவே வருவாங்க. நானும் கவனித்திருக்கிறேன். அவங்களும் கையை நீட்டுவாங்க. பெற்றோர்கள் கை நீட்டும் போது பிள்ளைகளும் கை நீட்டுவார்கள். என்னிடத்தில் கூட ஒரு சிலர் சொன்னது உண்டு, பிள்ளைய நாங்கள் நற்கரணை வாங்கும்போது எனக்கு வாங்கி தாங்கன்னு கேட்குறாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்று ஒரு ஆசையை வெளிப்படுத்துவார்கள். அப்படித்தான் இந்த குழந்தை 5 வயது நிரம்பிய போதே ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலை வளர்த்து இருக்கிறார். ஆனால் அனுமதி இல்லை. அவங்க காலகட்டங்கள் எல்லாம் 11 வயது நிரம்பினால் மட்டுமே நற்கரணை வழங்குவார்கள். அந்த காலகட்டங்களில் 14ஆம் நூற்றாண்டு, 15 சொல்லி 14ஆம் நூற்றாண்டில் அந்த ஒரு சூழ்நிலையில் இவருக்கு நற்கரணை என்பது மறுக்கப்படுகிறது. உனக்கு வயசு ஆகலை, அதனால் நற்கரணை இப்போது வழங்க முடியாது என்று சொல்கிறார்கள். இவளும் பொறுத்து இருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு ஐடியா வருது, ஒருவேளை சிஸ்டராக போயிட்டா நமக்கு நற்கரணை கொடுப்பார்கள் என்று சொல்லி டொமினிக்கன் சபையில் அருள் சகோதரியாக இணைகிறார். அதுவும் பெரிய பாடுதான், அவளை எளிதாக சேர்த்து கொள்ளப்படவில்லை. ஆனால் விடாப்பிடியாக நான் இணைவேன் என்று சொல்லி அந்த சபையில் அவர் இணைந்து விடுகிறார் 9வது வயதில். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்போதும் நற்கரணை வழங்கப்படவில்லை. அருள் பணியாளர் சொல்லிவிட்டார், உனக்கு 9 வயது ஆகுது, 11 வயது நிறைவடைந்தால் மட்டுமே உனக்கு நற்கரணை வழங்குவேன், தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இவளும் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் காலை ஜபம் எல்லாம் முடிந்து எல்லாருமே அவர்களுடைய வேலைகளை பார்க்க சென்று விட்டார்கள். சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க சபையில். அவர்களுக்கு என்று காலையில் ஜபம் இருக்கும், அது முடிந்தவுடனே தனிப்பட்ட வேலைகள், குழுமத்திற்கான வேலைகள் எல்லாம் இருக்கும். அப்படி அந்த வேலைகளை பார்ப்பதற்காக எல்லோருமே போய்விட்டார்கள். அப்போது அந்த இடத்துல ஒரு நறுமணம் பரவுகிறது, ஒரு நறுமணம். எல்லாருமே என்னடா இது, ஒரு நறுமணம் எங்கிருந்து வருது அப்படின்னு அந்த நறுமணம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, போறாங்க. அனைவரும் சென்று சேர்ந்த இடம் அந்த ஆலயத்தினுடைய அந்த மடத்தினுடைய சிற்றாலயம். அந்த மடத்தினுடைய சிற்றாலயத்தில் போனவங்களுக்கு பார்த்த காட்சி என்பது அதிர்ச்சிக்குள்ளான ஒரு காட்சி. அங்கு எமல்டா முள்ளந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவள் முன்பாக நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார். பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். 9 வயது ஆன இந்த சிறுமிக்கு எப்படி நற்கருணை ஆண்டவர் காட்சி கொடுத்திருக்கிறார் என்று அருள் பணியாளர்கள் சொன்னார்கள். இப்படி நற்கருணை ஆண்டவர் அவளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், நாங்கள் கண்டோம். அவரும் விரைந்து வந்தார். அந்த இடத்திலேயே நற்கருணை அந்த சிறுமைக்கு, அருள் சகோதரி என்ற அந்த எமல்டாவுக்கு வழங்கப்பட்டது. அந்த நற்கருணையை பெற்று கண்களை மூடி தியானித்தவள் அதன் பின்பு கண் திறக்கவே இல்லை. அந்த நற்கருணையை, உன்னதனான ஆண்டவருடைய அந்த அருமருந்தை பெற்றுக்கொண்ட அந்த கணத்திலேயே தன்னுடைய உயிரை ஆண்டவரோடு அவள் இணைத்து கொண்டாள். உச்சபட்ச ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நிலையிலே கடவுளிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள், காணிக்கையாக்கி விட்டாள். முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுடைய பாதுகாவலியாக என்றும் புனித எமல்டா கொண்டாடப்படுகிறார். நற்கருணை மீது கொண்டிருந்த தீராத தாகம், ஆவல், ஏக்கம் என்பது இந்த புனித இல்லத்தில் அதிகமாகவே காணப்பட்ட காரணத்தினால் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள் அத்துணை பெருமை இத்தகைய உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான அழைப்பினை இவர்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்களும் முதல் முறையாக ஆண்டவருடைய இந்த அற்புதமான அருமருந்திலே, நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க இருக்கிறீர்கள். ஆண்டவரை உண்மையாகவே நேசிப்பதற்கும் ஆண்டவரால் ஆண்டவரை போல வாழ்வதற்கும் ஆவல் கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ அழைக்கப்படுகின்றீர்கள். இன்றைய மைய சிந்தனையாக இறைவனில் நிலைத்திட என்று சொல்கின்ற போது ஆண்டவரில் நிலைத்து அவருக்காக வாழ்வதற்கு நீங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த அழைத்தல் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கான கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்த போது தம்மோடு இருக்கவும்
நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் என்று அவர்களை அழைக்கின்றார். அதே ஆண்டவர் இன்று உங்களை அழைக்கின்ற போதும் தம்மோடு இருக்கவும், ஆண்டவரிலே நிலைத்திருக்கவும், அவருடைய பணியை ஆற்றுவதற்காக அனுப்பப்படவும், அவருடைய சார்பாக நீங்கள் செயல்படவும் வேண்டும் என்று விரும்புகின்றார். நற்கருணை குறித்து ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தில் பேசுகின்ற போது, என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம், இதை உண்கின்றவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று சொன்னபோது பெரும்பான்மையான மக்களிடையே ஒரு விதமான சலசலப்பு ஏற்படுகின்றது. எப்படி ஒரு மனிதனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து நாம் வாழ முடியும், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சில அல்லது பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு எதிராக முணுமுணுக்க தொடங்குகின்றார்கள். இவர்களை நினைத்து பாருங்கள், இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ ஐயோ, நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணலை, அது ஒரு சிம்பாலிக்காக உள்ள ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளத்துக்காக தான் அப்படி சொன்னேன். நீ உண்மையாகவே அது என்னுடைய உடலாக இரத்தமாக நீங்கள் நினைத்து அதை உண்ண வேண்டாம், ஒரு அடையாளத்திற்காக மட்டுமே செய்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க முடியும், பலரை தக்க வைத்திருக்க முடியும். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யவில்லை. அப்படி ஆண்டவர் செய்யவில்லை. இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம், இதை உண்ணக்கூடியவர்கள் நிலைவாழ்வு பெறுவார்கள் என்ற அவருடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து அவர் விலகி சொல்லவே இல்லை. ஒருபோதும் அதை சமரசம் செய்து கொள்ளவும் இல்லை. போறவங்க எல்லாம் போங்க, ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதை தான் நீங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தான் சீடத்தில் கேட்கிறார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற போது பேதுரு சொல்லுவார், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று தன்னுடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு இன்றளவு வாழ்வடிக்கக்கூடிய அடையாளங்களாக இருக்கின்றன. அந்த விசுவாசத்தில் எந்த விதமான சமரசமும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பலர் இந்த கத்தோலிக்க நம்பிக்கையிலிருந்து, குறிப்பாக இந்த நற்கருணை பந்தியிலிருந்து விலகி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏராளமான மக்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து விலகி பிரிவினை சபைகளுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவரை விட்டு விலகி சொல்வதை பார்க்கின்றோம். அந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை குறித்து பேசிய போது எப்படி பலர் அவரிடத்திலே முரண்பட்டு விலகி சொன்னார்கள், அதே போல இன்றும் ஏராளமான மக்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் உண்மையாகவே இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் விலகி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அன்றும் சரி இன்றும் சரி திருச்சபையினுடைய விசுவாசத்தில் எந்த சமரசமும் இல்லை. அன்றும் சரி இன்றும் சரி ஆண்டவர் இங்கு அடையாள முறையில் அல்ல, உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை தான் திருச்சபை ஆண்டாண்டு காலமாக விசுவசிக்கிறது, அதை போதித்து வருகிறது. விசுவசிக்கக்கூடியவர்கள் இந்த திருச்சபையில் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அருமருந்தை உண்ணக்கூடியவர்கள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஆற்றலையும் குணப்படுத்தும் வல்லமையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகவே இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வல்லமையால் ஆற்றலால் நிரப்பப்படுகிறோம் என்பது உண்மை. இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, குறிப்பாக அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். விவிலிய வாசிப்பாக இருக்கட்டும், திருப்பலியில் பங்கேற்பதாக இருக்கட்டும், ஜெபமாலை ஜபிப்பதாக இருக்கட்டும், ஆன்மீக பயிற்சிகளிலே பங்கெடுப்பதாக இருக்கட்டும், மறைக்கல்வி மற்றும் பங்கேற்பு அமைப்புகளிலே உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், அனைத்தின் வழியாக நீங்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகி சொல்லாது, அவரை மட்டுமே இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ நீங்கள் பிரதிஜை எடுக்க வேண்டிய நாள் இந்த நாள். நீங்கள் எல்லோருமே ஏன் இந்த கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வது போல, கொடியோடு கிளை இணைந்திருந்தாலன்றி அல்லது கிளையோடு கொடி இணைந்திருந்தாலன்றி அது தானாக கனி தர இயலாது. இணைந்திருக்கின்ற போதுதான் அது கனி தர இயலும். ஆண்டவரில் இணைந்திருக்கின்ற போதுதான் நீங்களும் கனி தர இயலும். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் விதமாக நீங்கள் ஒவ்வொருவருமே கனி தருகின்ற பிள்ளைகளாக, உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய சுற்றத்தாருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, உங்களை பார்க்கக்கூடியவர்கள் மறு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வால் கிறிஸ்துவுக்கு சான்று பகருங்கள். அத்தகைய கனிதரும் சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை குறித்து பெருமிதம் கொள்வார். ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி கொள்வார். என்னுடைய அன்பு பிள்ளைகள் எனக்காக வாழ்கிறார்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார்கள், என்னுடைய சாட்சிகளாக இவர்கள் திகழ்கிறார்கள் என்று ஆண்டவர் உங்களை குறித்து பெருமிதம் கொள்வார், பெருமகிழ்ச்சி கொள்வார். அத்தகைய உன்னதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட
உங்களால் உங்களுடைய பெற்றோரும் இந்த பங்கு சமூகமும் இன்னும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை எந்நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து உயர் வாழ்வு நோக்கி நம்மை வழிநடத்தும் வல்லமை மிகுந்த தூய நற்கருணையின் வழியாக எழுகின்ற ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வின் யதார்த்தங்களை எடுத்து கூறி வேண்டுதல்களாக விண்ணப்பங்களாக இறைபாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரேயும் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவனார் ஆக்கினார். உன்னை ஏற்படுத்தினேன். நல்ல ஆயனே என் இறைவா, உன் திரு அவை வழிநடத்த திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் யாவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். மக்கள் இறைவழியில் நடத்திட தேவையான ஆற்றலையும் அருளையும் உடனிருப்பை கொடுத்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவாராக. நற்கருணை நாயகனே என் இறைவா, இன்று உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் சுவைத்து புதுவாழ்வு பெற இருக்கும் எம் பிள்ளைகள் அனைவர் மேலும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் இறை திட்டத்தில் நிலைத்திடவும் உமது கட்டளைகளை கடைபிடித்திடவும் உமதன்பை அனுபவித்து அண்டை அயலாரோடு பகிர்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். உலகின் ஒளியே என் இறைவா, எம் பிள்ளைகளின் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் உற்றார் உறவினர் அனைவரையும் காத்தருளும். அவர்கள் உம் பிள்ளைகளை இறை திட்டத்தில் வழி நடத்திடவும் நல் ஆளுமையில் வளர்த்தெடுக்கவும் தேவையான ஞானத்தையும் உடல் நல பலத்தையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, இம்மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். கருணைக்கடலே எம் இறைவா, உமது அருள் அடையாளமாம் நற்கருணையை உண்ண முடியாமல் இல்லங்களில் நோயினாலும் உடல்நல குறைபாடுகளினாலும் அவதியுறும் அன்பு பிள்ளைகளை கனிவாய் கண்ணோக்கி அருளும். நோயிலிருந்து உடல் நலத்தையும்
உடல்நல குறைபாடுகளில் இருந்து நிறைவான ஆரோக்கியத்தையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். மீட்பின் நாயகனே எம் இறைவா, எங்கள் தேசத்தில் அடிப்படை கல்வியின்றி உரிமையின்றி கூலிகளாகவும் கொத்தடிமைகளாகவும் விற்கப்பட்டு விளிம்பு நிலையில் வாழும் உம் பிள்ளைகளை தயவாய் மீட்டருளும். அவர்களின் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படவும் கல்வி உரிமை சுதந்திரம் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய பிற தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனுடைய அருள் துணையை நம்பிக்கையோடு வேண்டுவோம். அன்பு இறைவா, நீர் பிரசன்னமாக இருக்கும் நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை முதலாக என்று சுவைக்க இருக்கின்ற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காகவும் இதுவரை இந்த நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை பெற்று ஒவ்வொரு முறையும் அதனை பெறும்போதெல்லாம் புதுப்பிக்கப்படுகின்ற இறைமக்கள் சமூகத்தின் அனைத்து அங்கத்தினர்களுக்காகவும் நற்கருணையில் கிறிஸ்து வாழுகின்றார் என்ற உண்மையை நம்புகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இவ்வேளைகளை இறைவேண்டல் செய்ய இணைகின்றோம். இந்த பிள்ளைகள் இன்றைய தினம் எந்த ஒரு ஆர்வத்தோடு நற்கருணை உட்கொள்ள வந்திருக்கிறார்களோ இதே ஆர்வம் இவர்களுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் இவர்கள் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் தகுந்த தயாரிப்போடு தூய்மையான உள்ளத்தோடு நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க இவர்களுக்கு ஆவண செய்யும். எங்களுக்கும் அதே ஆற்றலை அதே வல்லமையை எங்கள் மீதும் பொழிந்தருளும். தூய ஆண்டவரே, நற்கருணையில் இருக்கின்ற உம்மை நாங்கள் பெற்று எங்களுடைய வாழ்வாக்கு நீர் சிறப்பாக அழைக்கின்றீர். பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்து அனுபவத்தை எங்களுடைய உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து விடுகின்ற நற்கருணை என்னும் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கு அவரை வழங்குவதற்காக என்ற உண்மையை உணர்ந்து செயல்பட அருள்தாரும். ஆண்டவரை, நாங்கள் உம்மை சுமந்து செல்லுகின்றோம் என்பதனை உணர்ந்தவர்களாக எங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றிட அவர்கள் வாழ்வு என்பற்றிருக்க எங்களால் இயன்ற தியாகங்களை அர்ப்பணங்களை நாங்கள் செய்திட எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, நற்கருணையின் பக்தி எந்த அளவிற்கு உயர்வு அடைகின்றதோ அதே போல நற்கருணை குறித்து காட்டுகின்ற அர்ப்பணம் தன்னையை இழக்கின்ற அந்த தியாகம் எங்களுடைய வாழ்விலே ஒளிர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்களிடையே துன்புறுகின்றவர்கள் வறியவர்கள் காணப்படுகின்ற போது எங்களிடம் இருப்பதை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை இந்த பகிர்வின் கொடையாம் நற்கருணை எனும் அருள் சாதனம் எங்களுக்கு தருகின்றது. ஆண்டவரே, இந்த அருள் சாதனத்தை பெற்று வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, சிறப்பான விதத்திலே எங்களுடைய வாழ்வின் அனைத்து யதார்த்தங்களையும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையையும் நிறைவாக பொழிந்து உம்முடைய உடனிருப்பை நாங்கள் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய இன்ப வேளைகளிலும் துன்ப வேளைகளிலும் நிறைவாக கண்டு நீர் எங்களோடு உடனிருக்கின்றீர் என்பதிலே வலிமை பெறவும் ஆற்றல் பெறவும் எங்களுக்கு துணை புரிந்து காத்திட வேண்டும் என்று இளாண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை.
பாடல் எண் 9. தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இயற்கையின் இயக்கம் நீ, இணையில்ல பலியும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னில் வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வதும் ஆழ்வதும் நீ அன்றி வேறல்ல. என்னில் வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வதும் வாழ்வதும் நீ இன்றி வேறல்ல. தோல்விகள் நடுவிலே தோள் தரும் அன்பிலே, தோழமை உணர்விலே தொடர்ந்திடும் பணியிலே. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, என் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். நீச நீச நிச நிசரி சனி சரி சனி 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 தபா, நீச நீச நிச நிசரி சனி சரி சனி சரி கா. நீச நீச நிச நிசரி சனி சரி சனி 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 தபா, நீச நீச நிச நிசரி சனி சரி சனி சரி கா. கைமாறு என்ன நான் செய்வேன், என் இறைவா பலியாய் அழிப்பதற்கு. கைமாறு என்ன நான் செய்வேன், என் இறைவா பலியாய் அழிப்பதற்கு. உமக்கென்று வாழும் ஒரு ஜீவனா, என் மனம் உமக்கே படைக்கின்றேன். உமக்கென்று வாழும் ஒரு ஜீவனா, என் மனம் உமக்கே படைக்கின்றேன். ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் இறைவா. கைமா
உருவில்லா என்னை கருவாக்கினி, கரையில்லா கருணையால் என்னை மாற்றினி. உருவில்லா என்னை கருவாக்கினி, கரையில்லா கருணையால் என்னை மாற்றினி. உமக்கெந்த நன்மை போதுமென்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். உமக்கெந்த நன்மை போதுமென்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். இறைவா நினைந்தேன், நன்றிகள் நவின்றேன் உந்தன் பிள்ளையாக. இறைவா நினைந்தேன், நன்றிகள் நவின்றேன் உந்தன் பிள்ளையாக. கைமாறு என்ன நான் செய்வேன், என் இறைவா பலியாய் அளிப்பதற்கு. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்றுதம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
அஞ்சலி அஞ்சலி தீபாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி தீபாஞ்சலி இருளை நீக்கும் உலகின் ஒளியே உம்மை போற்றுகின்றோம். அஞ்சலி அஞ்சலி தூபாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி தூபாஞ்சலி வாழ்வின் வழியே உலகின் அரசே உம்மை போற்றுகின்றோம். அஞ்சலி அஞ்சலி மலரஞ்சலி அஞ்சலி அஞ்சலி மலரஞ்சலி நன்மை செய்யும் நல்ல இறைவா உம்மை போற்றுகின்றோம். அஞ்சலி அஞ்சலி தீபாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி தூபாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி மலரஞ்சலி கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அவரை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்தையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடர் உடனிருப்பையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் வது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். பாடல் எண் 11. பகிர்ந்திடும் வாழ்வே திருவிருந்து, பரமனின் வார்த்தை தரும் விருந்து. பகிர்ந்திடும் வாழ்வே திருவிருந்து, பரமனின் வார்த்தை தரும் விருந்து. வருவோம், இணைவோம், பகிர்ந்திடுவோம், வாழ்வின் மேன்மையை சுவைத்திடுவோம். வருவோம், இணைவோம், பகிர்ந்திடுவோம், வாழ்வின் மேன்மையை சுவைத்திடுவோம். பகிர்ந்திடும் வாழ்வை திருவிருந்து, பரமனின் வார்த்தை தரும் விருந்து. திருச்சபை பூக்கள் தினம் தினம் மலரும் திருமறை கோலம் திருவிருந்து. திருச்சிறை பூக்கள் தினம் தினம் மலரும் திருமறை கோலம் திருவிருந்து. திருவுறவினிலே உயிர்தனை வளர்த்து திருவுடலாக்கும் உயிர் விருந்து. கொடுப்பதே இன்பம் என்பதை சொல்லி கொடையாய் மாறும் அருள் விருந்து. கொடுப்பதே இன்பம் என்பதை
பாடல் எண் 9. ஈமை பொழுதேனும் ஏனை பிரியாமல் காக்குன்னல் தேவனாக இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. மகிழ்வின் பொருளே எம் இறைவா, இன்று உமது நற்கருணையை பெற்று உமது மீட்பின் பங்காளிகளாகவும் உமது சாட்சிகளாகவும் எங்களை ஏற்றுக்கொண்டமைக்காக சிந்தை நிறைந்து நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மாண்பே வடிவமே நிறைவா, நாங்கள் இறை திட்டத்தில் நடந்திட நல்ல பங்கு தளத்தையும் தோள் கொடுத்து வாழ்ந்திட அன்பு உருவான பங்கு தந்தை தந்து மிக மனம் மகிழ்ந்து நன்றி கூறியோம். நன்றி இறைவா, நன்றி. பத்திருக்கும் மனிதர் பேர் பெற்றோர், வாழ்வழிக்கும் வல்லதை எம்மிறைவா, உமது மீட்பின் வரலாற்றையும் கட்டளைகளையும் அருள் அடையாளங்களையும் போதித்து என்னை பக்குவப்படுத்திய பெற்றோர், ஞான பெற்றோர், ஞான ஆசிரியர்கள் யாவருக்காகவும் நாவினிக்க நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இது
இயேசுவே வாழ்க வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நாளிலே முதல் திருவிருந்து பெற்ற குழந்தைகளுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். இந்நாளிலே முதல் திருவிருந்து திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபித்தவர்கள் சுங்கான்குடை மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய தாளரும் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபருமாகிய நம்முடைய முன்னாள் அருள்பணியாளர் அருள்பணி பிரேமசிங் அவர்கள் சிறப்பாக இந்த நாளிலே தலைமையேற்று ஜெபித்து நல்வழிகாட்டுதலை நமக்கு தந்து இந்நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். அன்பத்தை அருள்பணியாளர் பிரேமசிங் அவர்களுக்கு பங்கு சமூக சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நற்கருணை இறையில் நிலைத்திட என்னும் சிந்தனையில் நம்மை சிந்திக்க அழைத்தவர்கள் நம்முடைய அன்பிற்கும் பாசங்களுடைய அருள் பணியாளர் பெனிற்று அவர்கள் முரசங்கோடு பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். நற்கருணை நம்முடைய அன்பினுடைய வாழ்வின் தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக ஒப்புரவுடைய பாதுகாவலையும் நற்கருணை பாதுகாவலையும் சுட்டிக்காட்டி இறை வசனத்தை வார்த்தையை நமக்கு விளக்கி கூறினார்கள். அன்பு தந்தை அருள் பணியாளர் பெனிற்று அவர்களுக்கு பங்கு சமூக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இந்நாள் திருப்பள்ளியை பங்கேற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் திருவிருந்தை வழங்கியவர்கள் அருள் பணியாளர் ரஃபேல் அவர்கள். அன்பத்தை அருள் பணியாளர் ரஃபேல் அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூக சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய விழா மகிழ்ச்சியை இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் விழா நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக முதல் திருவிருந்து பெற்ற குழந்தைகளுக்கு பயிற்சியளித்த இனியவள் ஆஸ்மிகா இனியவள் அஸ்மிகா ஆசியா இரண்டு பேருக்கும் சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்முடைய பிள்ளைகளை தயாரித்த நம்முடைய அன்பு சகோதரிகள் அருட்சகோதரி சௌமியா மற்றும் அருட்சகோதரி ஸ்டானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு சிறிய ஜெபமாலையையும் சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு உங்கள் என்போடு அழைக்கின்றேன். நற்கருணை என்னும் திருவருட் சாதனத்தின் வழியாக திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட நம் அன்பு பிள்ளைகளை பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துகின்றோம். அவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்க அருட்பணி பிரேமசிங் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனியவள் டாலிஷா, இனியவள் ஆஷிகா, இனியவன் ஜெஃப்ரே, இனியவன் அஜீஷ், இனியவன் அகில்ஸ், இனியவன் டெஸ்வின். சான்றிதழ்களை வழங்கிய அருட்தந்தைக்கு நன்றிகள். இறை ஞானத்தை பயிற்றுவித்து பிள்ளைகளை தயாரித்த ஆசிரியர்களுக்கு பரிசினை வழங்க பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் அலோசியஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனியவள் ஆஸ்மிகா, இனியவள் ஆஷிகா.
பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தைக்கு நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த விழா நாளிலே உங்களோடு இணைந்து இந்த பலியை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். கடந்த பல ஆண்டுகளாக இந்த பணித்தளத்திலே பல்வேறு வளர்ச்சியை காண முடிகின்றது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. வளர்ச்சிகளுக்கு இறைமக்கள் அனைவரும் உறுதுணை என்றாலும் அதனை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றவர் பங்கு தந்தை. அவ்விதத்தில் பாசத்துக்குரிய தம்பி அலோய்சியஸ் மிகவும் சிறப்பாக உங்களை ஒருங்கிணைத்து அருமையாக திட்டமிட்டு பற்பல முன்னேற்ற பணிகளை இந்த பங்கு தளத்திலே நிறைவாக செய்திருக்கின்றார்கள். அதை நினைக்கின்ற போது முன்னாள் பங்கு தந்தை என்ற விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நினைத்தவை யாவும் நிறைவேற இறைவன் நமக்கு புனித சூசேப்பர் வழியாக அருள் கூர்ந்திருக்கின்றார். அதனை நிறைவேற்றுவதற்கு அருமையான பங்கு அருட்பணியாளரை தந்து வழி நடத்தி ஒருங்கிணைத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதுபோல் இந்த நாளிலே அன்புக்குரிய அருள் தந்தை அலோய்சியஸ் அவர்களுக்கு அருள் பணியாளர்கள் அனைவர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, குழுவாக சேர்ந்து ஒரு புகைப்படம், பிள்ளைகள் பெற்றோர் அருள்பணியாளர் சேர்ந்து ஒரு புகைப்படம், மொத்தம் 7 புகைப்படங்கள் மட்டும் எங்களோடு. அதன் பின் உறவுகள் விருந்தினர்கள் நீங்கள் தேவைக்கு ஏற்றால் போன்று ஏராளமான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம். எனவே சரியான ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டு என்றும் நீர் துணை மாவளனே, உம்மிடம்தான் இந்த புகலிடமே. என்றும் நீர் துணை மாவளனே, உம்மிடம்தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வீண்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் அவதாரமே, இன்பையின் சுடரமே, அன்புருவின் நேசமே, வந்து முந்தன் பாதமே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.